சார் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். நான் வெளியூர் ஊர்லேருந்து சொந்தக்காரனுக்கு வந்தேன். வந்த இடத்துல யாரும் இல்லை. என்ன வேணும்? ஊருக்கு போகணும். கையில் சுத்தமாக காசு இல்லை. காலையிலேருந்து சாப்பிடக்கூடல சார். நான் ஒரு இன்டர்வியூ விஷயமா போயிட்டுருக்கேன். என்கிட்ட ஒரு 100 ரூபா தான் இருக்குது. சரி சார். உங்களுக்கு ஒரு 40 ரூபா போதுமா? போதும் சார், நான் ஊருக்கு போயிடுவேன் சார். ம், சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ம், பரவாயில்ல. வெளியூர் ஊர்லேருந்து சொந்தக்காரனுக்கு வந்தேன். வெளியூர் ஊர்லேருந்து சொந்தக்கார வீட்டுக்கு வந்தேன். அந்த இடத்துல யாரும் இல்லை. காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை சார். அண்ணே, வேலை விஷயமா அங்கே வந்தேன். வந்த இடத்துல வேலை கிடைக்கல. சரி. எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே யாரும் இல்லை. ஊருக்கு போகணும். வா. இல்லைண்ணே, காசு வேணும். கொடுத்தா வச்சிருக்கியா? இல்லைண்ணே, உண்மையாக தான் சொல்கிறேன். நீ போய் சொல்கிறேன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தம்பி. இப்போ நான் பண்ணுறேன் பாரு. காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை சார். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்படி பண்ணணும், புரியுதா? இப்படி மூஞ்சி தென்னாவட்ட வச்சு கேட்டா ஒரு பய காசு தர மாட்டான். மூஞ்சியை போகாம வச்சுட்டு கேட்டா தான் மதிச்சு காசு தருவான். சரியா? நல்லா பண்ணு. ம் அண்ணே, சூப்பர்ண்ணே. ம் இனிமே உங்க வழியே நான் ஃபாலோ பண்றேண்ணே. அண்ணே, நான் வெளியூர் உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல யாரும் இல்லை. கையில காசு வேற இல்லைண்ணே. மச்சான் எங்க இருக்க? நைட்டு 9 மணிக்கு. ஏன் மச்சான், இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? எது தப்பு? ஏமாறுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஏமாத்துற. யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏமாந்தேன் அப்படி சொல்லணும்.
அறிவாளிங்க ஏமாத்துறாங்க, முட்டாளுங்க ஏமாறானுங்க. தப்பே இல்லையே. அது என்ன இந்த நேரத்துல வந்த வேலையை பார்ப்போமே. Cheers சேஸ் மச்சான். மச்சான். சொல்லு சித்தப்பா. தம்பி, அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு. டாக்டர் வேற அது இதுன்னு சொல்லி, சரி அதை விடு, நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரையா, அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு. சரிங்க சித்தப்பா. சார், நான் வெளியூர்ல இருந்து. ஏய், வேற வேலை இல்லையா? போடா போடா. ஒரு நிமிஷம் தம்பி. ஊர்ல இருந்து சொந்தக்காரட்டுக்கு வந்தேன். அந்த இடத்துல ஏய், என்ன வேணும்? இல்ல, ஊருக்கு போடும், கையில சுத்தமா காசு இல்ல. ஏமாத்துறியா? சொல்றா, ஏமாத்துறியா? இல்ல தம்பி. போடா. தம்பி உண்மையை தெரியா சொல்றேன். ப்ளீஸ் தம்பி, சரி சொல்லுடா. போ. விளையாட சொல்லடா, ஊருக்கு போடுடா. போடா. சீரியஸா இருக்கா ப்ளீஸ். ஏய், போடா. தம்பி தம்பி ஒரு கால விட வந்து கேட்க தம்பி. ஏய், அப்பா விட்றா. சீரியஸா ஊருக்கு போடுடா. அப்பா விளையாட சொல்லடா. போடா. என்னாச்சுண்ணே? அப்பா உடம்பு சரியில்லை, ஊருக்கு போடும், கையில சுத்தமா காசு. அப்பா சான்ஸே இல்லைண்ணே, மிரட்டுறண்ணே. எப்படிண்ணே, எப்படி உன்னால மட்டும் முடியுது? பா, இனிமேல் அண்ணே உன்னை ஃபாலோ பண்றேன். உன்னை தானே ஃபாலோ பண்ண போறேன். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சுண்ணே. அண்ணே உன்னை ஃபாலோ பண்றேனே, உன்னை ஃபாலோ பண்றேனே. ஊருக்கு போக காசு இல்லைண்ணே. காசு இருந்தா கொடுங்கண்ணே. ஐயா ஐயா, ஊருக்கு போக காசு
சொல்லு சித்தப்பா. ஐயா கார்த்தி உங்க அப்பா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாரு ஐயா. போகும்போது கூட உன்னைய தான் நான் பார்க்கணும்னு கேட்டாங்க. உங்க கடைசி ஆசை கூட நிறைவேறாம போச்சுடா கார்த்தி. ஏழையா, எங்கடா இருக்க? உங்க அப்பா முகத்தையாவது வந்து பாருடா. ஏன் கார்த்தி, என்னப்பா ஒண்ணு பேச மாட்டேங்கிற? எனக்கு எப்படா வருவேன்? ஊருக்கு போடுவா. ஏன் சித்தப்பா காசு இல்லை. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ்.